வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். எல்லாருமே செய்தி ஊடகங்களை எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தகவல் தெரியும். கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்த 41 பேர் அந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடியை ஏற்பாடு செய்திருந்தது. ஹர்ஷா கார்க் அவருடைய தலைமையில். ஹர்ஷா கார்க் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி விசாரணையை தடுத்து நிறுத்தணும். உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைச்சு இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமாக விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாவேகாவுடைய பொதுச் செயலாளர், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். ஏற்கனவே அது சம்பந்தமாக செய்திகள்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த உயர்நீதிமன்றத்தில் அந்த விசாரணை எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கரூர் அப்படிங்கிறது மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு கீழே வரும். அங்கே விசாரிக்க வேண்டிய வழக்கை ஒரே நாள் எப்படி 2 வழக்கு 2 இடத்துல விசாரிக்கப்பட்டது, அதுவும் ஒரு பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்கில் விஜய் தரப்பினுடைய கேள்வி எதுவுமே கேட்காமலே எந்த அடிப்படையில் நீதிபதி ஒரு எஸ்ஐடியை அமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே கேள்வி கேட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனுடைய தீர்ப்பு இன்று காலை வெளியாகியது. இந்த தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்திருக்கிறது. சிபிஐ விசாரணை நடத்தப்படும். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்கப்பட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஒருவருடைய தலைமையில் 2 ஐஏஎஸ் ஆபீசர்கள் அப்படி ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி அவங்க இந்த சிபிஐடைய விசாரணையை கண்காணிப்பாங்க. மாதந்தோறும் இந்த விசாரணை அவர்களுக்கு அதனுடைய விசாரணை அறிக்கைகளை சப்மிட் பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில், நேரடி பார்வையில் இந்த விசாரணை நடைபெற போகிறது. தாவேகா அதனுடைய பிரேயர் என்னவோ அது உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா என்ன கேட்டமோ அதை கொடுத்திருக்கிறது. இப்பதான் ஒரு விமர்சனம், இப்போ இல்லை, இதுக்கு முதல்ல விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணை தாவேகா கேட்டுக்கொண்டால், சிபிஐ விசாரணை அமைக்கப்படுமையானால் தமிழக வெற்றி கழகம் கன்ஃபார்மா பாஜகவுக்கு சரண்டர் ஆயிரும், பாஜக தாவேகாவை கபலீகரம் செய்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிட்டு இருந்தாங்க. நெரேட்டிவை செட் பண்ணாங்க. இப்போ இன்னும் அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கூடுதலாக ஒரு தகவல், இதை நாங்க சொல்லல, விஜயே சொல்லியிருக்கிறாரு. திருபுவனம் அஜித்குமாரோடைய வழக்குல இதே விஜய் அவர்கள் பேசும்போது, அந்த போராட்டத்தில் பேசும்போது, சிபிஐ RSS கைப்பாவையாக செயல்படுகிறது. அப்ப நீங்க இந்த வழக்குல சிபிஐ சிபிஐ நீங்க ஏற்பாடு செஞ்சுட்டு நீங்க போய் பாஜகவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னாரு, விஜய் சொன்னாரு. அப்ப நீங்க இப்போ சிபிஐ விசாரணை கேட்டிருக்கீங்களே, சிபிஐ விசாரணைக்குள்ளாடி போயிருக்கீங்களே, அப்ப நீங்க பிஜேபிக்கு கீழே சரண்டர் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கா ஒரு கேள்வி கேட்கறது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி தெளிவா நான் விளக்க போறேன். தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை கோரவில்லை. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து விடுங்கள். தமிழக வெற்றி கழகம் சிபிஐ விசாரணை கோரல. தமிழக வெற்றி கழகம் இந்த அமைக்கப்பட்ட எஸ்ஐடி மேல நம்பிக்கை இல்லை. அதன் காரணமாக எங்களுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய, ஏன்னா தமிழக அரசு மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, அதனால உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில ஒரு சிறப்பு புலனாய்வு விசாரணை குழு அமைக்கணும் அப்படிங்கிறதா நம்முடைய பிரயர். வேற 2 பேர், பாஜகவுடைய உமா ஆனந்த், அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையனுடைய தந்தையும் இன்னொருத்தரும் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டார்கள். அந்த இதுல 2 பேர், இந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட அந்த 2 மனுக்கள்ல அவங்க 2 பேருக்குமே அதனுடைய உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டதே தெரியாது. ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு பொய்யா கம்ப்ளைண்ட் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்துல எந்த வகையிலுமே நம்ம தொடர்பு கிடையாது, நமக்கு அது தேவையும் கிடையாது. ஏன்னா நம்ம கட்சி சார்பாக நம்முடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல சில அரசியல் விளையாட்டுகள் நடந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுக்கும் நமக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. முதல்ல இந்த கரூர் விஷயத்தை வச்சு, அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை வச்சு அரசியல் செய்வதற்கு தாவேகா அறவே விரும்பல. நாங்கள் அரசியல் செய்யணும்னு நினைச்சிருந்தோம்னா இந்த 15 நாளும் வேற மாதிரியான சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கலாம், வேற மாதிரியான சில செய்கைகளை நம்ம செஞ்சிருப்போம். ஆனா அதற்கு விரும்பவே இல்லை. அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினுடைய வலி என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே உணர முடியுது. எங்களுடைய குடும்பம் அவங்க. உங்களுக்கு கூட அது ஒரு செய்தி, ஒரு சோர்ஸ். இது ஒரு தாவேகாவை பலவீனப்படுத்துவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. அவர்கள் எங்களுடைய உறவுகள், எங்களுடைய கட்சியின் மேல வைக்கப்பட்ட ஒரு கரும் புள்ளியா நாங்க பாக்குறோம் இந்த செய்தியை. அதனால இதை வச்சு நாங்க அரசியல் செய்வதற்கு எங்களுக்கு யாருக்குமே துளியும் விருப்பம் கிடையாது. அதை நாங்க செய்யவும் மாட்டோம். இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை நாங்க செய்யவும் மாட்டோம். அதுல சில பேர் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு முயற்சி செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நாம கேட்டது சிபிஐ விசாரணை கிடையாது, சிறப்பு புலனாய்வு விசாரணை நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் நடக்கணும்னு சொன்னோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம், கரூர்ல அந்த குறிப்பிட்ட இடத்துல அனுமதி கொடுத்ததுல இருந்தே நமக்கு சந்தேகம் கிளம்புது.
அந்த குறிப்பிட்ட இடத்துல அனுமதி கொடுத்தது சந்தேகம் கிடக்குது. இந்த கரூர் விஷயத்துல அரசும் பொறுப்பேற்கணும். அரசினுடைய அதாவது காவல்துறையினுடைய செயல்பாடுகளை நமக்கு அதிருப்தி இருக்கிறது. அப்போ இதுல ஒரு விசாரணை வேணும். அப்ப யார் மேல அதிருப்தி இருக்கிறதோ, இதுல காவல்துறையும் சம்பந்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லும் போது காவல்துறையே சேர்ந்தவர்களை விசாரிக்கிறது சரியாக இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதுக்கு மேல ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள போகணும். அப்பதான் இதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிய வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், கரூர் சம்பந்தப்பட்ட விஷயம், அது சென்னையில ஒருத்தர் வேற ஒரு பொதுநல வழக்கு போடுறார். அதாவது ஒரு எஸ்ஓபி ரெடி பண்ண சொல்றாங்க. இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய ரோட் ஷோக்கள் இதற்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பொதுநல வழக்கா போடுறார். அந்த வழக்கு எந்த காலகட்டத்தில் நீதிமன்ற விடுமுறை டைம்ல பிரேயரே இல்லாம போடக்கூடிய ஒரு வழக்கு. அது நீதிமன்ற விடுமுறை காலத்துல அதை கூட இன்னைக்கு கோர்ட்டு கேட்டிருக்குது. எந்த அடிப்படையில அந்த நீதிமன்ற பதிவாளர் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. அப்ப அந்த வழக்கை எடுத்து அதுல சம்பந்தமே இல்லாம விஜய் அவர்களை விமர்சனம் செய்து அவருடைய ஆளுமைகளை விமர்சனம் செய்து அதற்கு பிறகு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை போடுது. இதுக்கு இடையில திமுக முதல்ல சம்பவம் நடந்த உடனே அருணா ஜெகதீசன் சொல்லி ஒரு ஆணையத்தை போடுறாங்க, ஒரு நபர் ஆணையம். அந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் அவர்களுக்கு ஜிஓ பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க விசாரணையை ஆரம்பிச்சாச்சு. அவர்கள் விசாரிக்கக்கூடிய நேரத்திலே அவர் விசாரிச்சுட்டு இருக்கிறாரு. ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு காவல் அதிகாரி செய்கை காட்டுறாரு. அப்போ செய்கை காட்டுறாரு. இதுக்கு இடையில அரசினுடைய துறையை சேர்ந்த ஐஏஎஸ் ஆபீசர்கள் அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி முழுக்க இதற்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய விசாரணை எப்படி சரியாக இருக்கும்? அந்த ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால் அதுல சதி நடந்திருக்கு, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். இவர்கள் நடத்தக்கூடிய விசாரணை அது முழுமையாக சரியாக வராது அப்படிங்கிறதுக்காக தான் நாம உச்ச நீதிமன்றத்தை நாடுறோம். ஒண்ணு. இன்னொரு விஷயம், இவங்க சொல்றாங்க இல்லையா, சிபிஐ விசாரணை, சிபிஐ ஆர்எஸ்எஸ் உடைய கைப்பாவையாக இருக்கிறது. திருபுவனம் அஜித்குமாருடைய வழக்குல தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளிக்கும் போது ஏன் விஜய் இப்படி பேசினாரு, அதை தப்பா பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் கேட்கிறேன், திருபுவனம் அஜித்குமாரனுடைய அந்த கொலை வழக்கு, அது ஒரு 4-5 காவல்துறையை சேர்ந்தவர்கள் காவலர்கள் அவர்கள் சட்டவிரோதமாக செஞ்ச ஒரு கொலை விசாரணை அப்படிங்கிற பேர்ல அடித்து செய்யப்பட்ட கொலை. உண்மையிலேயே தமிழக அரசாங்கம் அந்த விஷயத்துல என்ன செஞ்சிருக்கணும்? தமிழக அரசு அதுக்கு பொறுப்பு இல்ல, அந்த குறிப்பிட்ட காவல்துறையை சேர்ந்தவர்கள் பொறுப்பு. அப்ப தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கணும்னா, அதுக்கு மேல இதே அர்ஷாகாருக்கு நேர்மையான அதிகாரி தானே, அர்ஷாகாருடைய தலைமையிலேயே அந்த திருபுவனம் அஜித்குமாருடைய வழக்க, அந்த கொலை வழக்கை விசாரிச்சு முடிவு சொல்லணும்னு சொல்லல. அப்ப திமுக அரசாங்கம் என்ன செஞ்சுன்னா கை கழுவிடுச்சு. சிபிஐ விசாரணைக்கு நம்ம தள்ளியல, 4-5 பேர் எப்படி அந்த காவலர்கள் தான் தவறு செஞ்சிருக்கான். அப்ப நம்ம அரசு மேல ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அப்போ இதை பாத்தீங்கன்னா நாங்க சிபிஐ விசாரணைக்கு விட்டுட்டோம், எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரணையை ஏற்பாடு செஞ்சுட்டு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தான் குற்றமற்றவன், பாத்தீங்களா சிபிஐ விசாரணை ஓப்பன் மைண்டடா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இல்லையா. இதைத்தான் நாம விமர்சனம் பண்ணோம். திமுக தமிழக அரசாங்கத்தால இன்னொரு சிறப்பு புலனாய்வு குழுவை போட்டு விசாரிக்க முடியும். ஏன்னா இதுல உட்பட்டது அரசு கிடையாது, காவல்துறையை சேர்ந்தவர்கள். அப்ப இன்னொரு நேர்மையான அதிகாரியை வச்சு விசாரிச்சிருக்க முடியும். ஆனா அதை நீங்க விசாரிக்காம சிபிஐ கையை காமிச்சிட்டு நீங்க அரசியல் ரீதியாக தப்பிச்சு போறீங்க அப்படிங்கறத அதனுடைய விமர்சனத்துடைய பதில. நீங்க தானே சொல்றீங்க சிபிஐ ஆர்எஸ்எஸ் கைப்பாவேன்னு சொல்லிட்டு, அப்ப நீங்களே சிபிஐக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்களே அப்படிங்கறதான் தளபதியினுடைய விமர்சனம். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சொல்றாங்க இல்லையா, சிபிஐ விசாரணைக்குள்ளாடி இந்த வழக்கு போயிடுச்சுன்னா தாவேகா பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதே மாதிரி எத்தனையோ வழக்குகள் இந்த ஒன்றிய அரசனுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு விசாரணைகள் இந்த திமுகவும் மாட்டி இருக்குது. உதாரணமா பல இடி வழக்குகள், இடி யார் கையில இருக்கு? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்போ ஒரு வழக்கை போட்டு அல்லது ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொன்னா அந்த வழக்கின் மூலமாக அந்த வழக்குல ஈடுபட்டவர்கள் அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்களை பாஜக அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா அது பிராக்டிக்கலான முடிவா தானே இருக்கும். அப்படின்னா ஆல்ரெடி பாஜக இதே மாதிரி அந்த மத்திய நிறுவனங்களை வைத்து தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. நம்ம செந்தில் பாலாஜியினுடைய பிடி ஈடி கையில் இருக்கு, நேருனுடைய பிடி ஈடி கையில் இருக்கு, நம்ம துரைமுருகனுடைய அந்த குடுமி ஈடி கையில இருக்கு. இப்படி எல்லாருமே ஈடி கையில சிக்கிதான் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா
விஜய் அவர்களை பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவை ஒட்டுமொத்தமா பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்திருக்கணுமா வேண்டாமா? அதுதானே கேட்கிறேன். எடுத்திருக்கணுமா வேண்டாமா? எடுத்திருக்குன்னு நாங்க சொல்றோம். இப்ப நீங்க கேட்கலாம், தாவேக்காவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவாங்கல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் கிடையாது, அதுதான் கிடையாது. இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தாவேகா நினைச்சிருந்தா நேற்றைக்கு கூட அமீர் ஒரு பேட்டி கொடுத்துதான் முத நாளே இதுக்கு நாங்க தார்மீக பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சிருக்க முடியும். இந்த பிரச்சனையை தளபதி அவர்களால் நினைச்சா ஒரு 2-3 நாள்ல இந்த பிரச்சனையை ஒட்டுமொத்தமா பேசுக்குள்ள இல்லாம ஆக்கியிருக்க முடியும். இந்த உச்சநீதிமன்றம் போறது, இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போனதுனாலதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு இதை பத்தி பேசப்பட்டிருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2-3 நாள்ல ஒரு அடுத்த அந்த யார் மேலாம் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு பெயில் கிடைக்கிறது வரைக்கும் என்ன இது பேசப்பட்டிருக்கும். அதை தாண்டி இது இருந்திருக்காது. ஏன் நாம சிபிஐ விசாரணைக்கு போறோம்னா, இதுல 41 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த 41 பேர் இறந்த இறப்பிற்கு நீதி கிடைக்கணும். இதுல உண்மையிலே ஏதாவது தவறுகள் நடக்கக்கூடிய பட்சத்துல அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நாம குறியா இருக்கிறோம். நாம எந்த வகையிலுமே தவறு செய்யல. நாம தவறு செஞ்சிருந்தோம் சொன்னா என்ன ஆயிருக்கும்னா, நாங்க அந்த சிபிஐ விசாரணை பக்கமே போயிருக்க மாட்டோம். சிபிஐ விசாரணைக்கு போறவங்களை பாஜக தன்னுடைய கையில பயன்படுத்துமா, கண்ட்ரோல்ல எடுக்குமானா எடுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்போ அவர்கள் தவறு செஞ்சிருந்தா, ஒரு ஊழல் செஞ்சு சிக்கி இருந்தா, ஈடி கையில சிக்கி அவ்வளவு எவிடன்ஸோட சிக்கி இப்ப நீ எனக்கு ஒத்து போகல அப்படின்னு சொன்னா உன்னை நான் காலி பண்ணிடுவேன்னு சொல்லும் போது அவங்க சிக்குவாங்க. ஆனா தாவேகா அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இங்க நாங்க இந்த தவறுமே செய்யல. காவல்துறையினுடைய அனுமதியை கேட்டிருக்கிறோம், காவல்துறையிட பாதுகாப்பு கேட்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க அங்க காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்கு இந்த நீதிமன்றத்துல தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ஆதவர்ஜுனா வெளிப்படையா பேசிட்டு இருக்கிறாரு. நாங்க அந்த இடத்தை விட்டே போல கரூர் எல்லையில தான் நின்னோம். காவல்துறை தான் எங்களை வந்து அங்க நின்னா கலவரம் வந்துடும் சொல்லி அனுப்பி விட்டாங்க. என்ன எங்களுடைய நெட்வொர்க்கை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு, பெரம்பலூர்ல வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம் கூட்ட நெரிசல்லாம் அதிகமா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளை எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்க, அதைப்படி நாங்க செஞ்சோம். ஆனா இங்க கரூர்ல காவலர்கள் அவங்க பந்தோபஸ்தோட எல்லைக்கு வந்து கரூரோட எல்லைக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு வந்தா இந்த இடத்துல நிப்பாட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நாம சைட்ல தவறல, நிர்வாக ரீதியான குளறுபடிகள் இருந்திருக்குமே தவிர அதை தாண்டி இந்த 41 மரணத்திற்கு தாவேகா எந்த வகையிலும் காரணம் கிடையாது அப்படிங்கிறது ஆணித்தரமா எங்களுக்கு தெரியும். அதனால சிபிஐ விசாரணைக்கு போறதுனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எங்களை யாருமே கண்ட்ரோல்ல எடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா தமிழக அரசாங்கம் ஒரு எஸ்ஐடியே போட்டிருக்குது. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 10 மாசம் இருக்கு. நாங்க நினைச்சிருந்தோம்னா இந்த 10 மாசத்துல எப்படியும் அடுத்த ஆட்சி மாறும். நீங்க சொல்றது மாதிரி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள தாவேகா போயிடும் சொல்றீங்களா? இன்கேஸ் அப்படி போனா கூட, போகாமலே ஆட்சி மாற போகுது, அது வேற விஷயம். இன்கேஸ் அப்படி போனாலே ஆட்சி மாறிடும். அப்படின்னா நம்முடைய அரசாங்கம் அமைய போகுது. நம்முடைய அரசாங்கம் அமைய போச்சுன்னு சொன்னா மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த விசாரணை நேர்மையாக நடக்கும். இப்போ ஒரு எங்களுக்கு சந்தேகமா இருந்தா கூட நேர்மையாக நடக்கும். இல்லைன்னா அந்த டைம்ல ஏதோ ஒரு குளறுபடிகளை செஞ்சிடலாம். அரசு நினைச்சா என்ன வேணா செய்யுமே. அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்காதா? அப்ப ஏன் நாங்க அதை செய்யல அப்படின்னு சொன்னா, சிபிஐக்கு ஒரு பொதுவான ஒரு விசாரணை கமிஷன் ஏற்பாடு செஞ்சுட்டோம்னு சொன்னா உண்மையிலே இதுல உண்மை வெளியே வரும். அந்த உண்மை வெளியே வரணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமே தவிர இதை தாண்டி வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதனாலதான் நாம வந்து சிபிஐ இன்னொரு விசாரணையை உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஒரு விசாரணையை கேட்கிறோம். ஏற்கனவே 2-3 பேர் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறதால ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றம் இன்னைக்கு சிபிஐ விசாரணை கொடுத்திருக்கிறது. அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நேரடி பார்வையில் நடக்கும். அதனால இங்க எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தாவேகா என்ன விரும்பிச்சோ அது நமக்கு கிடைச்சிருக்கு. இரண்டாவது இன்னொரு விஷயம், இன்னைக்கு இவங்க சொல்றாங்க இல்லையா, தாவேகா வந்து சிபிஐ விசாரணை கேட்டாங்க, அதனால இவங்க பிஜேபிக்கு கைக்கூலியாக போறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஏன் இதுக்கு முன்னாடி திமுகவை சார்ந்தவர்களோ ஏன் இதே மு.க. ஸ்டாலினோ சிபிஐ விசாரணை கேட்டதே கிடையாதா? ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் வழக்கு இருக்கு இல்லையா, சாத்தாங்குளத்துல படுகொலை செய்யப்பட்டார்களே காவல் கஸ்டடியில, அந்த வழக்க சிபிஐ விசாரணைக்கு கேட்டது திமுக. ஜெயலலிதா அம்மையார் அவருடைய மரணம், இந்த வழக்க வந்து சிபிஐ விசாரணைக்கு கேட்டுக்கொண்டது திமுக. 2017 2016 அல்லது 17 நினைக்கிறேன், எக்ஸாக்டா டைம் ஞாபகம் இல்ல. ஒரு டிஎன்பிஎஸ்சி வழக்கு, டிஎன்பிஎஸ்சியில முறையீடு நடந்திருக்குங்கிற வழக்க அதை சிபிஐக்கு கேட்டது திமுக. குட்கா வழக்கு, தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் அதை வந்து தமிழ்நாட்டில் வியாபாரம் செஞ்சிருக்கிறார்கள், அதுல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத அதை சிபிஐ விசாரணைக்கு கேட்டது திமுக.
இன்னும் எத்தனையோ வழக்குகள் திமுக விசாரணைக்கு கேட்டிருக்குது. திமுக ஆட்சி காலத்துல சிபிஐ விசாரணைக்கு அவர்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். எந்த விதமான பிரஷரும் இல்லாமல், மக்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கல்ல, மக்கள் கேட்காமலேயே சிபிஐ விசாரணை போட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போதான் உங்களுக்கு இந்த சிபிஐ ஒன்றிய அரசுடைய கைப்பாவையா தெரியல, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துரும் அப்படிங்கிறது தெரியல. இப்ப இந்த பிரச்சனையில சிபிஐனுடைய விசாரணை வந்த உடனே நாங்க பாஜகவுடைய நேரடி கட்டுப்பாட்டுல போவோம்னு சொல்றது எந்த வகையில ஏற்புடையதாக இருக்கும்? என்னன்னா, இவர்கள் ஒரு சார்பாக விசாரணை நடத்த முடியல, அது உண்மை தெளிவாயிடுச்சு. இவர்கள் ஏற்கனவே ஒரு சார்பாக தான் விசாரணை நடத்தினாங்க, இப்ப அது முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது அடுத்து அந்த வச்சு ஒரு அரசியல் செய்யணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும். பாத்தீங்களா, ஏற்கனவே எப்போ வந்த இடி ரைடு, தளபதி வீட்டுல ஒரு ரைடு, உங்களுக்கு தெரியும், வருமான வரித்துறை ரைடு, அதை வச்சு அந்த அந்த வழக்குனாலதான் அவர் கட்சியே ஆரம்பிச்சான்னு சொன்னவங்க இன்னைக்கு இந்த சிபிஐ விசாரணை வந்த உடனே பாஜகவுடைய கண்ட்ரோல்ல போயிட்டாங்க அப்படின்னு. பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல சிபிஐ விசாரணைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் பிஜேபியுடைய கண்ட்ரோல்ல போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய இவங்க தான் கடந்த 2 வருஷமா ஏற்கனவே இவர் பிஜேபியுடைய டீம், பிஜேபி சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு சொன்னாங்க. பிஜேபி சொல்லிதான் இவங்க கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எதுக்கு தனியா ஒரு சிபிஐனுடைய பார்வையில் எதுக்கு போனோம்? கிடையாது. அப்ப இவங்களுக்கு இதை தாண்டி வர எந்த அரசியலும் கிடையாது. கமலஹாசன் இதே மாதிரி பிஜேபி டீம் சொன்னாங்க, இன்னைக்கு கமலஹாசன் திமுக எம்பி. இன்னும் எத்தனையோ பேரை இதே மாதிரிதான் ஒரு மோனோபோலி பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் திமுக எண்ணம். அதற்கு தான் திமுகவும் சரி, திமுகவிடமிருந்து எச்சத்தனமா காசை வாங்கிட்டு பொழப்பு நடத்தக்கூடிய பல சேனல்கள் தமிழ்நாட்டில், மீடியாக்கள், அவர்களும் அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறத கொண்டு வரணும், உண்மை என்னங்கிறத தெளிவுபடுத்தணும். இந்த பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 41 பேருடைய குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதான் தாவேக்காவுடைய எண்ணம். அதற்காக தான் இன்னைக்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு அதை பெற்று முதல் கட்டமா வெற்றியை பெற்றிருக்கிறோம். இன்னும் அண்ணன் நாதவர்ஜுன் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த 41 குடும்பத்தையும் தளபதி அவர்கள் தத்தெடுத்திருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு அனைத்து விஷயங்களையும் தளபதி செய்வார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தளபதிக்கு கரூருக்கு போக போறார், மக்களை சந்திக்க போறார் அப்படிங்கிறதும் நடக்க போகுது. தாவேக்காவுடைய இந்த 15-16 நாள் மௌனம் அப்படிங்கிறது பயந்தோ தோல்வியினால ஒதுங்கி போயோ அப்படி கிடையாது. நிர்வாக ரீதியா, அரசியல் ரீதியா, அதே நேரத்தில் சட்ட ரீதியா செய்ய வேண்டிய வேலைகளை தெளிவா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதற்கான வேலைகள்ல தான் தாவேக்கா இறங்கி இருக்கிறது. அதை செய்வோம், செஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாகவும் இருப்போம். இனி அடுத்து எங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது இன்னும் வேகமாக, கொஞ்சம் கூட கவனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீதி நிச்சயமாக வெல்லும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்புல சந்திப்போம். நன்றி.